3 மணி இருக்கும். ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அழுவுற சத்தம். என்ன சத்தம் வருதுன்னு பார்க்கலான்னு போறேன். சரி போயிருவோம், போய் பாத்துருவோம், செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த கதவை லைட்டா அது மேல ஜன்னல் மாதிரி இருக்கும் திறந்து பார்த்தேன். அந்த லோரியோட டிரைவர் சீட்ல மூஞ்சி ஃபுல்லா ரத்த கரையும். இணைய தமிழ் மக்களே, நான் தான் உங்கள் பாஸ்திற்குரிய லியோதாஸ் பேசுறேன். டிக்டாக்ல நீங்க பாக்குற வீடியோ எல்லாமே ஒரு வாரம் பழசு. உடனே வீடியோ எல்லாம் உங்களுக்கு பாக்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்லையும் சேர்த்து அமுக்குங்க. இந்த வீடியோக்கு நம்ம கெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஏலே மஸ்க் வந்திருக்காரு. யார் அடிச்சு பொறி கலக்கி பூமி அது தெரியுதோ அவன் தான் ஏழை, நான் தான் ஏழை. ஏலே பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா? என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தர் இருக்காரு, கோஸ்ட் கோபால் வர்மா. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்துல ஃபெட்டிஷ் இருக்கும். அவருக்கு பேய் மேல ஃபெட்டிஷ். சோ ஒரு நாள் அவரு கோஸ்ட் ஹண்டிங் போலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் ஒரு 11 மணிக்கிட்ட என்னமோ ஒரு ஃபேக்கல்டி இருக்கும், இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி. சோ அங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹண்டட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும், அங்க ஹாண்டடா தான் இருக்கும். அவ போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி கிட்ட வரும். அவரு நான் வெளியில இருந்தே அந்த சந்திரமுகில ஒரு சீன் வரும்ல, வடிவேல் சார், ஐயா இதுதான்ப்பா இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, இதோட கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஆனா அவரு இல்ல மச்சான், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, உள்ளுக்கு போய் பாத்துருவோம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க, சும்மா நம்ம போய் பாப்போம்டா, சும்மா பாப்போம், அப்படி ஏதாவது நோட்டீஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளுக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு அவரு மோட்டிவா பேசிக்கிட்டு இருந்தாரு. பேய பாக்குறது நல்ல விஷயம், தலைவன் பேய பார்த்துதான் கையே போடுவான் போல. அப்ப சரின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் ஃபேக்கல்டிக்குள்ள போறப்ப ஏதோ ஒரு சின்ன சவுண்ட் மாதிரி, அதாவது யாரோ கத்தி அழுவுறதுனால இல்ல, பட் மெதுவா அழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மேல ஆபீஸ், நாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்தோம், அந்த ரோட் சைட் இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஜன்னல் ஒன்னு திறந்து தான் இருந்துச்சு. எந்த ஒரு காத்தடிக்கிற ஒரு ஃபீலும் இல்ல, பட் ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காவே சாத்திருச்சு பட்டுன்னு. அங்க ஏதோ ஒரு சம்திங் ஷேடோ மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை நான் சரியா நோட்டீஸ் பண்ணல, பட் ஏதோ ஷேடோ மாதிரி டக்குன்னு கிராஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் சொல்ல போற இந்த கதை போன வாரம் எனக்கு நடந்த உண்மை சம்பவம். 3 மணி இருக்கும். எப்பயும் போல பாத்ரூம் போயிட்டு ஒரு சவுண்டு கேட்டுச்சு கிச்சன்ல, அழுவுற சத்தம். யார் இந்த நேரத்துல அழுவுறான்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா பயம் இருந்துச்சு. அப்ப எங்க வீட்டு பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அங்க இருந்து வருது சத்தம். நான் போலாம வேணாமான் இருந்துச்சு. சரி போயிருவோம், போய் பாத்துருவோம், செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த கதவை லைட்டா அது மேல ஜன்னல் மாதிரி இருக்கும் திறந்து பார்த்தேன். என்ன பார்த்தேன் தெரியுமா? நாய் ஓலம் விட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் அழுவுற சத்தமா இருந்துச்சு. அது மார்கழி மாசம், நாய் மீட்டிங்க்கு அப்படி ஓல விடுமாமே. பேசலாம்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்ப காவ கதைகளை கொட்டுக்கிட்டு இருக்க நீ. இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறாங்க, எக்ஸ்டெண்டட் ஹவுஸ்ல வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கூட்டாளி போயிட்டு முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, பாத்ரூம் போயிருக்காங்க. பின்னாடி ஒரு லோரி, ஒரு ரேம், கார் வாஷ் ஒரு ரேம் மாதிரி இருக்கு. அவங்க கூட்டாளி அந்த லோரிக்கு பின்னாடி நின்று மூத்தல் அடிக்கிறாங்க. அந்த சைடு ஒரு சின்ன குளம், அப்புறம் காடு மாதிரி இருக்கு. பாத்ரூம் போயிரும்போது யாரும் பின்னாடி கை வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. யாரோ கூடிய பின்னாடி கை வைக்கும். அவங்க திரும்பி பாக்குறாங்களா, யாரும் இல்லையா. இந்த சேஃப்டியான என்ன பண்றாரு, இங்க போனா ஒண்ணு காணும் சொல்லி திரும்பி பார்த்திருக்காரு. திரும்பி பார்த்தோன்னே அந்த லோரிக்கு பின்னாடி தான் மூத்தல் அடிக்கிறாரு. அந்த லோரியோட டிரைவர் சீட்ல முடியெல்லாம் விரிச்சு போட்டு மூஞ்சி ஃபுல்லா ரத்த கரையும். சைட்ல இருந்து பார்த்தா தெரியுமா, மண்டை அது மாதிரி உடஞ்சி ரத்தம் ஊத்துற மாதிரி இருக்கான். லோரி ஓட்டுற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். அந்த மாதிரி பார்த்தோன்னே அவனால ஒரு எத்தனையோ செகண்ட் கணக்கு அவனால நவுறவே முடியலையா, வேகமாக நவுற முடியலையா. அவர் மனசுக்குள்ளேயே சாமி பாட்டு என்னமோ படிக்கிறாராம். அவரால் ஏன் நவுற முடியலன்னு சொல்லிட்டு அவர் கூட்டாளியை கத்தி கூப்பிடலாம் நினைக்கிறாரு, கூப்பிட முடியலையா. அத்தனையோ செகண்ட்ல ஓகே ரிகவர் ஆயிட்டாங்க. அந்த லோரியில பேய காணும். அவங்க கூட்டாளி கொண்டா சென்று வராங்களா. அவங்க கூட்டாளி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒண்ணு பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டாளி சொல்றாங்களா. அதே உருவத்துல அந்த காட்டுக்குள்ள அந்த பேய் அங்க நின்றுகிட்டு இருக்கான். அவரை பாக்குதான். சோ இவங்க 2 பேரும் ஒரே டைம்ல கண்ணாவாயிருக்காங்க. ஆனா அவரு என்ன சொன்னான்னா, அவர் பாத்ரூம் உச்சா போகும்போது பார்த்தோன்னே அவர் சுத்தி அவர் மூத்தல் அடிச்சுக்கிட்டாராம். அவர் நம்மளோட யூரின் அது என்னமோ நம்மளோட கவசம்னு சொல்லுவாங்களாம். நம்மளோட இதை அடிச்சு விட்டா நம்ம கிட்ட வர முடியாதான். அத்தனை செகண்ட்ல அது பட்டன் காண போயிடுச்சா. ஒரு வேம் ஓடி வந்துட்டு இவங்க போய் பேசிட்டு ஓகே அங்க இருந்து தெரிச்சிட்டாங்க. 11:59 கக்கா போயிட்டு வெளியாயிடணும். 12 மணிக்கு வெளியாகும் போது என் வயிற்றுல போன வருஷத்தோட கக்கா இருக்கக்கூடாது. 2025 ஷிட்ட 11:59 எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு 2026 ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க அப்படின்றாரு. அவர் கக்கா போனாரா இல்லையான்றதுக்கான ஆன்சரை நாங்க அடுத்த வீடியோல கொடுக்குறோம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் கக்கா போனேன். 11:50 கிட்ட இருக்குண்ணே. போயிட்டேன். ஓகே கதம் 12 மணிக்கு வயிறு கிளீனா இருக்கு. அட்டி கண்ட கிளீன். மேபி நான் ரவாங் பாதையில சில நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ரவாங் பாதையா? அந்த ரவாங் பாம்பு பாதை ப்ரோ. ஓய் இதுதானே அந்த போன வீடியோல ஒருத்தன் அடிபட்டான்னு சொன்னானே, ஞாபகம் இருக்காலியோ? ஒரு பாதை இருக்கு, பாம்பு பாதை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருக்கு. காடி லெஃப்ட் பக்கம் இழுத்துருச்சு, போயிட்டு பாசால விழுந்துருச்சு. சேம் பிளேஸ். ஒரு கிராப் ஆர்டர் இருந்துச்சு சுங்காய் புலோக்கு. ஸோ நான் மத்தியானம் போல ஒரு 6:30 இல்ல 7:30 கிட்ட என்னமோ தான் வந்து நான் அந்த பாதை எடுத்தேன். அங்க ஒரு மர்டர் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த மாயாட் வந்து அப்பதான் எடுத்திருந்தாங்க அந்த சடலத்தை. அந்த ரோட்டை பாஸ் பை பண்றப்பதான் கரெக்டா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சுங்காய் புல போயிட்டு நானும் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேல இங்க ரவாங் பாதை திருப்பி எடுத்து ஒண்டியா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம் காடியோல மோட்டர் எதுவுமே இல்ல. திடீர்னு பார்த்தா ஏர்கான் வந்து லிமிட்டடா தான் வச்சிருந்தேன். பட் வந்து இன்னும் ரொம்ப குளிரா ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஏதோ மேபி காடி ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இது பண்ண வண்டியும் லைட்டா அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் சரி மேபி ப்ராப்ளம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் மெதுவா தான் போயிட்டு இருந்தேன். லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. லைட்டா வளையறப்ப வந்து ஒரே ஒரு டயர் மட்டும் அந்த குழியில மாட்டிக்கிச்சு. எனக்கு என்ன போட்டது தெரியல. அப்போ ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். பிரேக் வச்சு சைட் மிரர் பாக்குறப்ப அந்த பிரேக் லைட் இருக்குல்ல, சோப்பு கலர் லைட்டு, அந்த சோப்பு கலர் லைட்ல பின்னாடி ஏதோ ஒரு ஷேடு வந்து அப்படியே நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நல்ல வேலை கொஞ்சம் ஃபுல் டோட்டல் ரிவர்ஸ் எடுத்தேன். பட்டு ரிவர்ஸ் எடுத்துருச்சு. ஸோ அப்ப ஸ்ட்ரெயிட்டா அனுப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நீங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது மைட் பி அதை செத்து போனதை மறுபடியும் சாவடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உலகத்திலேயே ஒருத்தர் 2 தடவை செத்து போயிருக்கான் பாரு, அது கொலை பண்ணி. அந்த டைம்ல வந்து நண்பரோட நண்பர்ல, சோ அந்த கேங்லயே வந்து அவர் ஒண்டி குடிக்க மாட்டாரு. சோ அவரு காடி ஓட்டிட்டு இருக்கிறப்ப பின்னாடி எல்லாருமே வந்து மேமாங் குடி போத, இவருக்கு வந்து லைட்டா தூக்கம். கெசினோலாம் ஜோக்கான காசு பார்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. சோ வர்ற பாதையில வந்து திடீர்னு ஒரு காடி வந்து ரைட்ல இன்னொருத்த கட் பண்ணிட்டு போறான். ஆனா வெட்டிட்டு நேரா போக மாட்டான் தெரியுமா, முன்னுக்க சைட்லயே ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிட்டே வரான். யார் அவன் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு இவங்க எட்டி பாக்குறாங்க, பார்க்க முடியல. இப்ப என்ன பண்றாங்க, காடி கொஞ்சம் மெதுவா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா காடி வந்து ஸ்லோ ஆயிருது. அப்புறம் கொஞ்சம் வேகமா ஓட்டுனா அந்த காடியும் அதுக்கு ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுது. கொஞ்சம் வெளிச்சம் வர பார்த்தா காடியோட பாடி வந்து ரேடியேட்டர் எல்லாம் இல்ல, அடிப்பட்ட காடி. அந்த காடி என்ன இது, ரேடியேட்டர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, காடி எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு பின்னாடி எட்டி பாத்துருக்காரு. பார்த்தா காடிக்குள்ள யாருமே இல்லையா. காடிக்குள்ள யாருமே இல்லையா. அந்த லைட் அந்த போதையில இருந்தது இருப்பா, அவருதான் அந்த கதையே என்கிட்ட சொன்னாரு. காடிக்குள்ள யாருமே இல்லைன்னோடதான் சுருங்கிட்டாங்களாம். பட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்க, இவனை சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா ஓட்ட சொல்லிட்டு, இந்த நண்பர் இருக்காருல கொஞ்சம் காடி வேகமா சொல்லிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ற கொஞ்ச நேரத்துல வந்து டயர் ஓட்டையாயிருச்சு. அவங்களோட கூட்டாளி வந்து மோச்சரியில வேலை செய்யறாரு. அவர் உடம்ப வெட்டும் போது யாரோ அழுவுற சத்தம் கேட்குமா, வெட்டாதீங்கன்னு சொல்ற சத்தம் ஒரு காதுல வந்து கேட்குமா, வலிக்குதுன்னு சொல்ற சத்தம் கேட்குமா, அந்த மாதிரிலாம். ஒரு சில பேர் வந்து மேமா அது வெறியில இருக்குமா. ஏன்னா அது அடிப்பட்ட ஏதோ ஆத்திரத்துல யாரோ குத்தி ஏதோ குழப்பம் ஏதோ ஒண்ணுல அவங்க பாடியை போய் அவங்க இது பண்ணி வெட்டும் போது அது அவங்கள கொலை பண்ற மாதிரி வருமா, அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா. ஆனா அது எதுவும் பண்ணாதான். ஏன்னா பேய்ங்க வந்து பயம் தான் கொடுத்த முடியுமா, நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. செத்த பேய்க்கு அது பவர் இருக்காதான், அது பயம் தான் கொடுத்த முடியுமா நம்மளைய. நம்ம பயம்தான் நம்மளை கச்சா பண்ணும். சோ பேசிக்கலி வந்து நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர், சோ எல்லா வீடியோவும் பாத்துருக்கீங்களா, ஃபாலோ பண்றீங்களா? நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல கொடுக்குற கான்டென்ட்ல இருந்து ஃபுல்லா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன வந்து நாங்க யூனிக்கா இருக்கோம், வியக்க வைக்கிறது வந்து அந்த எடிட்டிங் தான். இந்த கான்டென்ட்ல வந்து அந்த எடிட்டிங் மூலியமா நீங்க சிரிக்க வைக்கிறீங்க சில விஷயங்கள் பேசுறதுலயே. சோ அந்த எடிட்டிங்லாம் பாக்குறப்ப எனக்கும் ஒரு மாதிரி ஒரு கான்டென்ட் வந்து ஜஸ்ட் சீரியஸான வேல மட்டும் போகாம அது ஒரு மாதிரி ஃபன்னாவும் இருக்கு. சோ அது ரசிக்கப்படியா இருக்கிறதுனால கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, அது லாங் லாஸ்ட்டுக்கு பார்க்கவும் முடியுது என்னால. ஓகே, நம்ம வீடியோல உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதுல நீங்க ஃபில் அப் பண்ணுங்க, நாங்க உங்களை கூப்பிடுவோம். சரி, இந்த வீடியோ இப்ப எடுத்துட்டு இருக்கும் போது தான் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஜனநாயகனை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா? தலையும் தளபதியும் இல்லனா நம்ம சைல்ட்ஹுட்டே இல்லடா. ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வீடியோல சொல்றேன். எனக்கு தெரியுது நீங்க பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு. எப்படா கண்டுபிடிச்ச?